ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஃபாசா த லயன் கிங் அப்படிங்கிற படத்தை வந்து இங்கே பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2019 த லயன் கிங் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பா அப்படிங்கிற ஒரு சிங்கர் இருந்திருக்கும். ஸோ அந்த சிம்பாவோட அப்பா தான் இந்த முஃபாசா அப்படிங்கிற இந்த லயன். ஸோ இதோட ப்ரீக்வல், அந்த லயன் கிங்கோட ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இந்த முஃபாசா த லயன் கிங். ஸோ முஃபாசாவோட கதை தான் இந்த படம். அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, முஃபாசா யார், எப்படி ஒரு சிங்க ராஜாவாச்சு, அதோட கதை என்ன அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. ஸோ எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது, 2024 இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு சூப்பரான ஒரு படம், அதான் இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் வந்து ஹை பட்ஜெட் நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க, வாட் எவர், பட் டெக்னிக்கலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸில் ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா இது ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு அனிமேஷன் படம் மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ அந்த சிங்கத்துலேருந்து, அந்த சிங்கத்தோட எக்ஸ்பிரஷன்லேருந்து இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே சரி, ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, அந்த எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டப்பிங் ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி தமிழில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரோபோ சங்கராக இருக்கட்டும், விடிவி கணேஷாக இருக்கட்டும், எஸ்பெஷலி நம்ம நாசர் சார் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அந்தளவுக்கு அந்த எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த டப்பிங் வாய்ஸு. ஸோ அந்தந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஆர்டிஸ்ட்டை நம்ம தமிழ் டப்பிங்கில். ஸோ வேறு என்ன சொல்கிறது, இந்த படத்தை பற்றி வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஒரு தரமான ஒரு படம் வந்து ஹாலிவுட்லேருந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பாருங்கள், எஸ்பெஷலி குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பாருங்கள். இந்த 2K கிட்ஸை போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க. 24 மணி நேரம் நம்ம ஃபோன்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸு அனிமேஷன்லாம் பார்க்கும்போது, மூவிஸ் பார்க்கும்போது நம்மளுடைய சின்ன வயசுக்கே நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.